ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கடையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே எக் பப்ஸு எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எக் பப்ஸு ஷீட்டு இப்போ செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பவுலில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த உப்பும் மைதா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பப்ஸ் செய்யறதுக்கு நமக்கு ஷீட்டு தான் முக்கியம். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் சாப்பிட வேணுமோ அப்போ நீங்கள் ஷீட்டை எடுத்து அதில் உள்ள ஸ்டஃபிங் மட்டும் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவுமே ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இதை நான் 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். நம்ம 2 கப் அளவு மாவு சேர்த்துருக்கோமா, அப்போ ஒரு கப் அளவுக்குள்ளதை நான் 2 இதாக நான் பேட்சாக நான் பிரிச்சுக்கிட்டேன். இது அப்படியே பாதி பாதியாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு உருண்டையை கொஞ்சமாக மைதா மாவு கீழே தூவிட்டு இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் மாதிரி நம்ம கொஞ்சம் தின்னாக பார்த்திங்கன்னா உருட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது. ஒரு நார்மலான சைஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த உருண்டையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு அமுல் பட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பட்டர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அன்சால்டட் பட்டர் தான் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இது மேலே கொஞ்சமாக மைதா மாவுமே நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். டஸ்ட் பண்ணிவிட்டு பட்டர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1/4 அளவுக்கு எடுத்து இந்த ஷீட்டு மேலே ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவையும் டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு உருண்டை வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த ஷீட்டுக்கு மேலே மறுபடியும் நம்ம இது மேலே போட்டுற போகிறோம். போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி அந்த ஷீட் அளவுக்கு நல்லா இது மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் இந்த பட்டரில் மறுபடியும் நம்ம எடுத்து இந்த ஷீட்டு மேலே நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது மேலே மைதா மாவு தூவிக்கலாம். தூவிக்கிட்டு இப்போ இதை ஒரு மூணாக மடிக்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா இப்படி ஃபஸ்ட்டு ஒரு சைடு மடித்து விட்டுடுங்க. விட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் மடித்து விட்டுறணும். மடித்து விட்டுட்டு ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே நல்லா சரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இதுக்கு மேலே மறுபடியும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு இதை 2 சைடாக இப்படி மடிச்சுக்க போகிறோம். இப்படி ஒரு மடி, அதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்து ஒரு மடி, அவ்வளோதான். இதை நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா 1 ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மலாகவே வச்சுருங்க. இப்போ நான் ஒரு கவரில் போட்டு உள்ளார வச்சுட்டு இதை நான் ஒரு 1 ஹவர் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆகி வரும். பட்டர்லாம் சேர்த்துருக்கனால உங்களுக்கு கரெக்டாகி வந்துடும். நான் கரெக்டாக 1 ஹவருக்கு அப்புறம் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக அழுத்தமாக இருக்கும். இது அப்படியே வெளியில் வைக்காமல் உடனே எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது அதே மாதிரியே கீழே கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம இதை ஃபுல்லாக ஷீட் நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதை 3 டைம் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நம்ம வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஓகேவா? அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, ஷீட்டு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் பப்ஸு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் ஷீட்டு செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் உங்களுக்கு டைம் டிலே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உருட்டவுமே ஆரம்பிச்சிட்டேன். இதை உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் நல்லா கொஞ்சம் தின்னாகவே நீங்கள் இது பண்ணி விட்டுக்கோங்க. ஷீட்டு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 3 தடவை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம செய்கிறோன்னும் போது நல்லா மொத்தமாகி வரும். கொஞ்சம் உருட்டுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பெரட்டி போட்டு நீங்கள் ஃபுல்லாக நல்லா ஷீட்டு மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சாச்சு. செஞ்சுட்டு இப்போது மீதி இருக்கிற அந்த பட்டர் பார்த்திங்கன்னா நான் திரும்ப இது மேலே நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம்.
எனக்கு ரொம்ப வந்து பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர்லேயே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. அதனால் செகண்ட் லேயரில் அதே மாதிரி பண்ணிவிட்டு இதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடித்து நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு திரும்ப மறுபடியும் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் 1 ஹவர் கழித்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் டைம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். ஒரு நான்ஸ்டிக் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 5 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டு கொஞ்சமாக சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஃபுல்லாக வந்து வதக்கி விட்டுக்கிறேன். புதினா, மல்லி, கருவேப்பிலை இதையுமே வந்து போட்டுட்டு ஒரு 2 தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே வந்து போட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான ஸ்பைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ அதை அப்படியே சேர்த்துட்டு இதை அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. 1 ஹவர் கழித்து நம்ம இந்த ஷீட்டுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கீழே லைட்டாக மைதா மாவு போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டி ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துட்டு இதில் வந்து நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ அத்தனை பீசஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இது சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒட்டணுன்றதுக்காக நான் லைட்டாக தண்ணி வந்து நான் இந்த ஷீட்டில் வந்து லைட்டாக இந்த 4 பக்கமும் கார்னர்லேயுமே தேய்ச்சிட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே இது உள்ளே வச்சுட்டு எக் வந்து பார்த்திங்கன்னா அவிச்சு 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே இது கூட கொஞ்சமாக லைட்டாக அந்த மாவு மேலே தண்ணி சேர்த்துட்டு இப்படி ஒட்டி விட்டிங்கன்னா ஃபுல்லாக சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து இப்போ நிறையா பப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து ஐஎஃப்பி கன்வெக்ஷனில் தான் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ இந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதில் வந்து பிளேட்டில் பப்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு 2 டைப்பாக வந்து பப்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இப்படி 3 மாதிரியும், இன்னொரு பப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் 3 மாதிரியும் பப்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அது வந்து இந்த கலர் வரணும் அப்படின்றதுக்காக இந்த பப்ஸ் மேலே எல்லாத்துலேயுமே வந்து நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பினஸாகவும் இருக்கும், இன்னொன்று வந்து நல்லா கலரிங்காகவும் வரும். உங்களுக்கு எக்கு பிடிக்காது அப்படின்னீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் இது மேலே வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவுமே வந்து கொஞ்சம் கலரிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ இது எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது போக மீதி இருக்கிற ஷீட்டுமே வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஐஎஃப்பியில் கன்வெக்ஷனில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பப்ஸுமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை வந்து இது உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பண்ணிட்டிங்கன்னா கன்வெக்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 120 இந்த மாதிரி காமிக்கும். அதை வந்து நீங்கள் தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து செல்சியஸில் காமிக்கும். ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் வந்து 200 செல்சியஸில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். எனக்கு வந்து 30 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு, ஓகேவா. ஆனால் நான் இதில் ஃபஸ்ட்டு வந்து 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகுச்சு. உங்களுக்கு 20 மினிட்ஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து 20 மினிட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து 30 மினிட்ஸ் தான் நான் வச்சேன். 20 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் 30 மினிட்ஸ் வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா வச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆனதுக்கப்புறம் பப்ஸு எல்லாமே சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பப்ஸு ரெடியாகி வந்திருக்கு அப்படின்ட்டு. சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு போல கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டிலே வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்றலாம். சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைப் ஆஃப் பப்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு டைப் ஆஃப் பப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதையுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். 4 பக்கம் மடித்து வச்சுருந்த பப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நான் வந்து ஹாஃப் முட்டை வச்சு நான் செஞ்சிருந்தேன். உங்களுக்கு ஃபுல் முட்டை வச்சு செய்யணுன்னா நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இதுவுமே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளவு தான். நீங்களுமே வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.